கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 39 அனுசூயை வழிபட்ட கதையும் அத்திரீஸ்வர மகிமையும். வியாசேஸ்வரர் அமேசுவர பண்டாரேசுர ஹாங்காரேசுவர சுரேசுவர பூதேஸ்வர சையகேசுர லிங்கங்கள் பாபத்தை நீக்குபவை. இன்னும் தப்திகா நதி தீரத்தில் குமாரேஸ்வர சித்தேஸ்வர விஸ்தாத்தஸ்வர ராமேஸ்வர ருக்ஷீஸ்வர கும்பேஸ்வர நந்தேஸ்வர பஞ்சபுஞ்சேஸ்வர லிங்கங்கள் தரித்த உடனேயே சகல விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவை. பூர்ணா நதி தீர்த்தத்தில் பூரணாகேஸ்வர வீரேஸ்வர லிங்கங்களும், கோதாவரி தீரத்தில் கபாலேஸ்வர சக்கரேஸ்வர சந்திரேஸ்வர தௌதபாபேஸ்வர பீமேஸ்வர சூரியேஸ்வர லிங்கங்களும் விளங்குகின்றன. திருப்திகா நதி தீரத்தில் திரியம்பகேஸ்வர கோகர்ணேஸ்வர நாருகேஸ்வர ராமேஸ்வர நந்தேஸ்வர விமலேஸ்வர சண்டகேஸ்வர லிங்கங்கள் பூஜித்தவுடனேயே ஞானம் உண்டாக்கத்தக்கவை. திருப்திகா நதி கீழ்க்கடல் சங்கமத்தில் தர்மகேஸ்வர லிங்கமும், மேற்கு கடற்கரையில் சித்தேஸ்வர விலேஸ்வர அந்தகேஸ்வர லிங்கங்களும் இருக்கின்றன. அந்தகாசுரனை சங்கரித்த உக்கிர ரூபத்துடன் சிவபெருமான் நின்ற இடமே அந்தகேஸ்வரம் எனப்படும். எல்லா உலகங்கட்கும் சுகத்தை விளைவிக்கும் அற்புதாசலத்தில் சங்கரேஸ்வர கர்த்தமேஸ்வர கோடீஸ்வர லிங்கங்கள் இருக்கின்றன. கௌசிகி நதி தீரத்தில் அசலேஸ்வர நாகேஸ்வர அனந்தேஸ்வர யோகேஸ்வர வைத்தியநாதேஸ்வர கோடீஸ்வர சப்தேஸ்வர பத்திதேசுவர சண்டீஸ்வர சங்கமேஸ்வர லிங்கங்கள் இருக்கின்றன. இதுவரையில் கீழ்திசையில் உள்ளவற்றைச் சொன்னேன். முனிவர்களே, இனி தக்ஷணத்தில் உலகத்தில் இருப்பவர்கள் சுகமடையவும் அத்திரி முனிவரும் அனுசூயையும் ஒரு பஞ்ச காலத்தில் அன்னதானம் செய்ய சங்கற்பித்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய அத்திரீஸ்வர லிங்கம் ஒன்று சாட்சாத்காரமாக, அதாவது கண்கூடாக விளங்குகிறது. இவ்வாறு சூத புராணிக்கர் சொன்னதும் அவ்வத்தீஸ்வர லிங்கத்தின் உற்பத்தி முதலியவற்றை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்யவாசிகள் கேட்டார்கள். சூதர் சொல்லலானார். முனிவர்களே, நீங்கள் கேட்ட விஷயம் அருமையானது. அந்த கதையை சொல்கிறேன், கேளுங்கள். தென் திசையில் காமதம் என்று ஒரு வனம் உண்டு. அது தவம் செய்வதற்கு தக்கதாக இருந்தது. அங்கே பிரம்மபுத்திரரான அத்திரி முனிவர் தன் பத்தினி அனுசூயையுடன் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது 100 ஆண்டு காலம் மழையே பெய்யாததால் எல்லோரும் கஷ்டப்பட நேரிட்டது. எங்கும் தண்ணீரே இல்லாமல் போயிற்று. மரங்கள் எல்லாம் உலர்ந்தன. தளிர்கள் பழங்கள் எதுவுமே இல்லாமல் போயின. சந்நியாவதனம் முதலிய நித்திய கர்மங்கள் ஜலமில்லாமல் நிறுத்தப்பட்டன. எங்கும் நெருப்பு காற்றடித்தது. இதனால் யாவரும் பெரும் துன்பமடைந்தார்கள். இவற்றைக் கண்ட பதிவிரதையான அனுசூயை இந்த துயரை சகிக்க மாட்டாமல் தன் கணவன் யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரது சீடர்கள் முதலானோர் பசிப்பினி ஆற்றாது பல இடங்களுக்குச் சென்றதால் தான் மட்டும் தனித்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு பார்வதி லிங்கம் ஒன்றை செய்து பூஜித்து தன் கணவன் முன் இருத்தி இருவருக்கும் தண்டம் செய்தும் பிரதட்சணம் செய்து கொண்டும் இருந்தாள். அவளது பூஜையைக் கண்ட தைத்தியர்
தானவர் முதலியவர்கள் அழகியான அனுசூனையை பார்த்து மயங்கி மோகம் கொண்டார்கள். அவர்கள் ஆசையோடு அவளை நெருங்க முயன்றார்கள். ஆனால் அவளது சிவ பூஜையின் சிறப்பினாலும் பதிவிரதை மகிமையினாலும் நெருப்பு மயமாய் உஷ்ணம் வீசுவதாலும் அவளை நெருங்க முடியாமல் தூரத்திலேயே இருந்தார்கள். அத்திரி முனிவர் செய்த தவத்தைக் காட்டிலும் அனுசூயை செய்த தவம் மிகவும் கடுமையானதாக இருந்தது. அனுசூயை தவம் செய்து முடித்த வரையில் அவ்விருவர் நீங்களான வேறொருவரும் அங்கில்லை. இவ்வாறு சிறிது காலம் கழிந்தது. அத்திரி முனிவர் தியான யோகத்தில் மன வயப்பட்டு ஒன்றும் உணராதவராக இருந்தார். பதிவிரதையான அனுசூயையும் தன் கணவனையும் சிவலிங்க பெருமானையும் அன்றி பெரிதொன்றையும் உணராமல் பெரும் நிஷ்டையில் இருந்தாள். அத்திரி முனிவர் தவத்திற்கும் அனுசூயையின் சிவ பூஜைக்கும் சகல தேவர்களும் முனிவர்களும் கங்கை முதலிய தீர்த்தங்களும் மகிழ்ந்து அவர்களை பார்ப்பதற்காக அங்கு திரண்டு வந்து அவர்களது அற்புத சமாதி யோக நிலையைக் கண்டு அவர்கள் செய்யும் தவமும் பூஜையும் சிறந்தன. இதைப்போல யாரும் செய்ததில்லை. இவர்கள் மகா புண்ணியசாலிகள் என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டார்கள். சிவபெருமானும் கங்கா தேவியுமே அங்கே தங்கி நின்றார்கள். அவர்களில் கங்கை அனுசூயையின் பூஜை கிரமத்தைக் கண்டு இவளுக்கு ஏதேனும் வரம் கொடுத்துத்தான் செல்ல வேண்டும், சிவபெருமானும் வந்திருந்ததால் அவரும் ஏதாவது நன்று செய்தே அந்தர்தானமாவார் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அனுசூயையோ தன் கணவனது நிஷ்டை கலையும் வரையில் சிவ பூஜையிலேயே இருக்க வேண்டும் என்று கருத்துடன் அன்னபானாதிகளை நீங்கியிருந்தாள். அவ்விருவர் நிஷ்டையும் 54 ஆண்டுகள் நீடித்தன. ஒரு காலத்தில் அத்திரி முனிவர் தன் நிஷ்டை நீக்கி அனுசூயையை பார்த்து விரைவில் தண்ணீர் கொண்டு வருக என்றார். உடனே அனுசூயை கமண்டலத்தை எடுத்து கொண்டு போய் எங்கெங்கோ தண்ணீருக்காக அலைந்தாள். எங்கும் தண்ணீர் கிடைக்காமல் அவள் யோசித்தாள். அப்போது கங்காதேவி அவள் முன்னால் தோன்றி, அனுசூயை, உனக்கு வேண்டியதை கேள், கொடுக்கிறேன் என்று சொல்ல, அனுசூயை அவளை பார்த்து, நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்று கேட்க, அதற்கு கங்கை, நான் உனது பதிவிரதா தர்மத்தையும் நீ உன் கணவனையும் சிவலிங்கத்தையும் பூஜித்து வந்த உறுதிப்பாட்டையும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் தான் கங்கை. உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றாள். அதற்கு அனுசூயை கங்கையை பணிந்து, தாயே, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றாள். அதற்கு கங்கை, உன் கையால் சிறு குழி ஒன்றை தோண்டுவாயின் அங்கே நான் ஜலம் கொடுப்பேன் என்று கூற, அனுசூயை அவ்வாறே தோன்ற ஜலத்தாரை தோன்றியது. அனுசூயை பெரும் வியப்போடு தண்ணீர் முகந்து கொண்டு கங்காதேவியை பார்த்து, உனக்கு என் மீது தயை இருக்குமானால் என் கணவர் தவம் செய்து முடியும் வரையில் இங்கேயே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அதற்கு கங்கை, உன் கணவனுக்கு செய்த பணிவிடையால் அடைந்த பயனில் 1 மாத பலனை எனக்கு கொடுப்பாயானால் நான் அப்படியே இருக்கிறேன் என்றாள்.